உன்னுடைய இந்த பொற்பாடா நோகும் உனக்கு பொற்பாடா நோகும் உன்ற பொற்பாகாதன் நோகும் பொற்பாகாதன் நோகும் ஐயோ நீ இந்த தரத்திலே நீ நடந்த தங்கமே ஐயோ இந்த தண்டங்கள் நோகும் தண்டங்கள் நோகும் தண்டேங்கால் நோகும் தண்டேங்கால் நோகும் தண்டிகை உண்டு வண்ணி தூக்கிட்டு போக தாரியால் பக்கம் மெச்சு உனக்கு தாரியால பக்கம் மெச்சு வந்த தாரிகால பக்கம் மெச்சு தங்கமே இந்த தாரிகால பக்கம் மெச்சு ஐயோ நீ இந்த பாரியிலே நீ நடந்தா உனக்கு இந்த பாதங்கள் நோகும் பாதங்கள் நோகும் இந்த பாதையங்கால் நோகும் பாதையங்கால் நோகும் பல்லது உண்டு வண்ணி அதை தூக்கிட்டு வர பாங்கிகள் பக்கம் மெச்சே பாங்கிகளை பக்கம் மெச்சே இந்த பாங்கியால பக்கம் மெச்சே உனக்கு தோழிமார் பெண்களா இந்த பாங்கியால பக்கம் மெச்சேன் உன்னோட பல்லக்கம் இல்லாமை தங்கமே இந்த பாங்கி மாதிரி இல்லாமே பத்தினியே வந்தே அம்மா இந்த பத்தினியா வந்தாதேனும் பத்தினியே வந்தாதேனும் இப்படியெல்லாம் வச்சிருந்தனே தண்டைகையும் இல்லாம தாதிகள் இல்லாம பாங்கிமார்கள் இல்லாம பல்லாக்கு இல்லாம எப்படியம்மா நீ வந்து யாராவது ஒருவன் கையை பிடித்திருந்தால் உடனே கற்பனை வந்திருக்குமே அப்படி நான் சொல்லும் போது என் பொறுமை அண்ணா எனக்கு இது பெரிய காரியம் அண்ணா நீங்க வேட்டை செய்து வீடு வருவீங்க சண்டை செய்து சமக்க வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தனே என் பொறுமை அண்ணா நீங்க வேட்டைக்கு வாங்க வெள்ளி காட்டு வேலை எடுத்து சின்னண்ணா நீங்க இந்த வீமர் வாட வேரட்டி உங்க வீமர் வாட வேரட்டி நீங்க இந்த வீமர் வாடாத இரட்டி இந்த வீமர் வாடாத இரட்டி நீங்க வேட்டை இன்னும் வந்தீங்கன்னா நீங்கள் வேட்டை இன்னும் வந்தீங்கன்னா இந்த வீரமான காட்டுக்கு எனக்கு வேட்டையும் வந்தீங்க வேட்டையும் வந்தீங்க தர வேட்டை ஜெயிக்கும் உறவி அண்ணா கூட வந்து வீரபாடை வெல்லும் உங்களுக்கு இந்த வீரபாடை வெல்லும் அண்ணா நீ இந்த வேட்டையே ஜெயிக்கும் நீங்க கூட்டி வந்தோ இந்த வீமர்வாட வெல்லும் வீமர்வாட வெல்லும் திருச்சி வீடு பெருமிங்குது நான் இருந்த வெள்ளி தட்டி வளநாட்டில நீங்க பாரதத்துல வீதியில வச்சு நின்னேன் வீதியில வச்சு நின்னேன் அந்த வீதியில வச்சிருந்தேன் வீதியில வச்சிருந்தேன் உங்களுக்கு இந்த வேட்டை ஜெயிக்காமை ஒண்ணு நாட்டுக்கு நீங்க வீடு வந்து சேராமை வீடு வந்து சேராமை அண்ணா நீ இந்த வேட்டை ஜெயிக்காமே இந்த வீரமலை காட்டிலே இந்த வீமர்வாடை வெல்லாமே வீமர்வாடை வெல்லாமே நடந்த வெளி தட்டும் மழை நீங்க வருகிற வீர விட்டறிஞ்சு நான் அதை வீர விட்டறிஞ்சு அண்ணா நடந்த வெளி தட்டும் மாத்தி
வீதியில விட்டு விட்டு வீதியில விட்டு விட்டு வீமூகம் பாபம் யோசினம்மா நான் இந்த வேறதான் நடந்தேனம்மா நான் இந்த வீரம் மலையை வனத்தான் இந்த வேறதான் நடந்தேனம்மா இந்த வீரமலை காட்டிலே நடந்த வீமே முகம் பார்த்தோம் வீமே முகம் பார்த்தோம் வெளியண்ணா நீங்களாக வந்து தங்க காட்டு வேளாடுச்சு அண்ணா தருமார் வரவேரட்டி நீங்க தருமார் வரவேரட்டி தருமே வரதிரட்டி தருமே வரதிரட்டி சண்டையில் போனீங்க நான் உங்களுக்கு இந்த சண்டை தெளிக்கும் நீங்க ஊட்டிட்டு போற தருமார் வர வெல்லும் தருமார் வர வெல்லும் காட்டிலே இந்த சண்டையை செய்யக்கும் நீங்க ஊட்டி போனோம் இந்த தாருமாரான வெல்லும் தாருமாரான வெல்லும் நீங்க தானே புறவி அண்ணா தமக்கம் வந்து சேருவீங்கன்னு நான் எனக்கு இந்த தங்க தட்டீராக்கி நீங்க வரக்கூடிய இந்த தடத்தீலியும் வச்சு நின்று நான் தடத்தீலிய வச்சு நின்று சண்டையை செய்யக்கும் நீங்க கூட்டி போனோம் இந்த தாருமாரான வெல்லும் தாருமாரான வெல்லும் ஐயோ அண்ணா நான் தட்டு மராத்தி நீங்க வார இந்த தடத்தீலிய வச்சு நின்று தடத்தீலிய வச்சு நின்று வளநாட்டிலே நான் தடத்தீர வச்சிருந்தேன் தடத்தீர வச்சிருந்தேன் அண்ணா உங்களுக்கு சண்டை ஜெயிக்கிறியே இந்த வேறவன காட்டில் உங்க தருமார் வாடை வெள்ளியே உங்களுக்கு தருமார் வாடை வெள்ளியே அண்ணா உங்க சண்டையை ஜெயிக்கிறீங்க நீங்க ஊட்டி போனோம் இந்த தாருமார் வாடை வெள்ளியே தாருமார் வாடை வெள்ளியே படையும் இல்லாமல் சமக்க வந்து சேரலையே அண்ணா நான் எனக்கு இந்த தங்கத்தை டும்மாட்டி நீங்க வரக்கூடிய இந்த தடத்திலிய விட்டெறிஞ்சு தடத்திலிய விட்டெறிஞ்சு அந்த தங்கத்தை டுமாட்டி வளநாட்டிலே தடத்தீர விட்டெறிஞ்சு தடத்தீர விட்டெறிஞ்சு எப்போறவே அண்ணா நான் இந்த தருவார் மோகன் காட்டும் இந்த அத்துமனுக்கு அணகத்திலே அண்ணா ஐயோ நான் இன்னைக்கு நேரத்தான் நடந்து வந்தேன் நான் இந்த குருத நடந்து வந்தேன் அண்ணா நடந்து தருவே முகம் பார்க்கும் இந்த வீரமலை காட்டுக்கு நடந்த தங்க நடந்து வந்தேன் அண்ணா நடந்த தனிவானத்தால் ஓடி வந்தேன் தனிவானத்தால் ஓடி வந்தேன் தங்காய் சொல்லி எழுதும்போது தங்காயி ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம் என்பதுதானே எங்களுக்கு வயசு 16 வாலிபம் 90 இந்த வயசு 16 வாலிபம் 90 இந்த வேறமலை காட்டோட எங்களுக்கு ஆயுள் காலம் முடிந்து விட்டது தங்காயி அதனால எங்களுக்கு வயசு 16 அடடா எங்களுக்கு இந்த வேறமலை காட்டோட ஒரு வயம் முடிஞ்சு அண்ணமார் வயம் முடிஞ்சுன்னு தங்க வேலைக்கு வாங்கய்யா முடிஞ்சு
பகையா முடிஞ்சது வரம் இனிய வரமானதானே தோடங்களுக்கு தங்காய். அதனால நான் கொஞ்சம் மாண்டவி எந்திரிச்சா வையம் கொள்ளாது, செத்தவை எந்திரிச்சா செம்மையிடம் கொள்ளாது, நீ அரவணைக்கு போ சாமி என்று சொல்லும் போது, அண்ணா நீங்கள் மாண்டவருப்பாடு நானும் நீ அரவணையில போய் எனக்கு 6 அண்ணா இருக்கிறாங்க, நீங்க இல்லாம எனக்கு 6 இருக்கிறாங்க. பிறவி அண்ணா நான் உங்களோட இந்த இடத்துல தட்டும் மாடு உங்களோட நானானவர்கள் தங்கம் மாடி வேணண்ணா, நான் தங்கம் மாடி வேணண்ணா. இந்த தட்டு மாடிஞ்சாவக்கும் இந்த வீரமலை காட்டிலே அந்த தங்க மாடி வேணண்ணாம், தங்க மாடி வேணண்ணாம். தனியே மாண்டவரப்பாடு நானார் இந்த தரணியில் இருவாழ்வனா அண்ணா உங்களோட நன்னாக்க பூடுங்கிடுவேன், இந்த இடத்திலேயே உங்களோட நான் ஒரு நல்ல உயிரை வாங்கிடுவேன், நல்ல உயிரை வாங்கிடுவேன். அந்த நல்ல உயிரை மாய்ப்பேரண்ணாம், நல்ல உயிரை மாய்ப்பேரண்ணாம் என்று சொல்லும் பொழுது அக்காண்டி அம்மன் 6 கன்னிமார்கள் இருந்தவர்கள் தான் அக்காண்டீஸ்வரி சொல்ற, அம்மா வேகாச்சு உடலையிலும் நீ சாகா வரமாங்கினவை, உங்க அண்ணமாருக்கு ஆயுள் வளங்கள் வயசு 16 இருந்தது, அவங்க காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உனக்குத்தானே கலியுள்ள வரையிலும் காலார மக்கள் உள்ள வரையிலும் கலியுகத்திலே நீதானே கன்னியாக இருக்க வேண்டும், உனக்குத்தானே இறப்பு என்பது கிடையாது. அதனால உங்க அண்ணமாருக்கு செய்ய வேண்டிய யமச்சடங்குகளை செய்கிறதானே நல்லதுன்னா, இந்த இடத்துல நான் என்னமா செய்கிறது என்கிற போது, நீ பொருந்தன பொன்னூசி ஒஞ்சரட்டை உருவிக்க அப்படின்னு தானே அண்ணமார்கள் சொல்லும் போது தங்கா சொல்றான்னா, நான் இப்படி பொன்னூசி ஒஞ்சரடு உருந்தி எத்தனை கஷ்டப்பட்டு ஈசங்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்து உங்களை எழுப்பினே, மீண்டும் இந்த பொன்னூசி ஒஞ்சரட்டை நீங்க உருவிக்கன்னு சொல்றீங்களே அண்ணா, அப்படி ஒருகே வெறுப்பான நீங்க மாண்டு முடிஞ்சிட்டா நான் இந்த வற்புல அந்த வண்ண போற பூதலம் இந்த 11 அரண்மனையில இருந்து நான் ஒரு வந்தவரும் அக்காண்டேனா, வந்தவரும் அக்காண்டேனா என்ன வண்ணே போறவியாலே இனி ஒரு முறை நடந்து வந்தோரும் அல்பான் வேணாம், வந்தோரும் அக்கான் வேணாம். அண்ணா எனக்கு உங்களாட்டு ஒரு பிறப்பான இனிமே நடக்கிறது தேட கிடைக்குமா, நமக்கு இந்த தேசத்திலதுக்குமா, உங்களை போல ஒரு பிறப்பானது தேசத்திலதுக்குமா. அண்ணா எனக்கு தேட கிடைக்குமா, இப்படி ஒரு உறப்பு தேதகத்தால் கிட்டிடுமாம், தேதகத்தால் கிட்டிடுமாம். கணக்கடிக்குமா கண்டிச்சு சிக்குமா என்கிற போது அப்பத்தான் இந்த சக்கன நாய்க்கமார்கள் ஆடு மாடு மேய்ச்சவர்களை கண்ணு கண்டு சரி அந்த இடத்துல தானே இந்த தங்காரானவள் வாக்களித்தார் கம்பைய நாய்க்கிறதுக்கு. இந்த வளநாட்டிலே என் கண்ணமார்களும் அருக்காணி தங்கையானவர்களும் நாங்கள் வாழ்ந்த நாடு சரி, அங்கதானே எங்களுடைய அண்ணமார்கள் நீ இறப்புக்கும் பெருப்பாடு, இதை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழாவாக கொண்டாடி வர வேண்டுமுங்கள் ஐயா என்று சொல்லும் போது, உங்களோடு சேர்ந்த தாய் உலைகள் இனம் சனம் பற்றுகள் தானே வந்தும் பங்காளிகள் தானே உங்க இனத்தார்கள் இருக்கிற போது நான் ஒரு நாய்க்கர் நான் போய் அதை எடுத்து நடத்தினா விடுவாங்களா என்று கேட்டார். அதுக்கு தங்கா சொன்னா, ஐயா கவலைப்பட வேண்டாங்க, என்னுடைய இனத்தார்களும் பகத்தார்களும் தானே யாரு வந்தானே உங்களோட தடை செய்ய மாட்டாங்க, இதை வருஷ ஒரு நடையாக நீங்க திருவிழாவாக கொண்டாடி வாருங்கள், உங்க குடிகள் எல்லாம் விளங்கும் அப்படி என்றுதானே அவர்களுக்கு வாக்களித்து விட்டு எங்க தங்கன் தனிமையில் யானவர்தானே பொருந்தனும் பொன்னூசி கொஞ்சரட்டுகளை எல்லாம் அண்ணமாரிடத்திலே இருந்து உருவனார். அப்படி உருவும் போது மீண்டும் எம்பெருமாமாயவன் அவர்கள் உயிர்களை எல்லாம் பிடித்து தங்கச்சி மணிகளை அடைத்துக் கொண்டார். சரி, அப்படி மாண்ட பிற்பாடு இதுல மாறதுக்கு முன்னையே தங்கா இது என்ன வழி என்கிற போது 6 கன்னியோட நீ போய் 7வது கன்னியாக சேர்ந்துக்கான்னு அண்ணன் சொன்னார். ஏன்னா 6 கன்னிமார்கள் தேவலோகத்து கன்னிகள், அவர்களை என்னை ஏற்றுக்குவாங்களான்னு தங்கா கேட்கும் போது, நீ உண்மையிலேயே கற்புடைய மங்கை காராளன் பத்தினியாக கற்பு நெறி தவறாமல் இருக்கிறது உண்மையானால் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம். இது எப்படி தெரியும்? அது போல தானே இதுக்கு ஒரு பரிசீலனை செய்ய வேணும்னு அக்காண்டியம்மன்
கொண்டு வந்த அந்த தீர்த்த கலசத்துக்குள்ள ஒரு முத்த கழட்டி உள்ள ஓட்டு அதிலே தங்க சர்ப்பத்தை அடைத்து இந்த முத்த நீ எடுக்கும் போதுதானே சர்ப்பம் தீண்டவில்லை என்னால் நீ கற்பனை நீ தவறாத காரானும் பத்தனை என்பது உண்மை. அப்படி சர்ப்பம் தீண்டியிட்டால் இதே இடத்திலே உங்க அண்ணமாரோட நீயும் அமரகதை அடைவாய் என்று சொன்னார். அது கேட்ட ரங்காயானவன் மீண்டும் அந்த மண்டியிட்டு உட்கார் அந்த அக்காண்டியம்மன் போட்ட முத்தை எடுக்கிற போது அந்த சர்ப்பமானது தங்காலுக்கு இடம்பெறி வடம்பெரியாக சுத்தி வந்து அதுதான் நாகம் கொடப்பிடிக்கு நல்பாம்பு தடங்கூட்டும். அப்படி நாகம் வந்து தங்காலுக்கு மேல படம் எடுத்து தானே நின்றுதான். அப்பத்தான் நீ கற்புடைய மங்கை என்பது உண்மை. இனிமேல் நீ 6 கன்னியோட கண்டிப்பா 7வது கன்னியாக சேர்த்துட்டம்மா என்று சொன்னார். அந்த நேரத்தில் 6 கன்னியோட நான் போய் 7வது கன்னியாக சேர்ந்து நான் கன்னியோடு இருந்தால் இனி ஒரு தடவை உங்களை நான் எப்பங்கன்னா பார்க்க முடியும் என்று சொல்லும் போது அப்பத்தான் நீ எந்த இடத்துல நீ கன்னியாக போய் இருக்கிறாயோ சரி அதற்கு உனக்கு காவல் தெய்வமாக நான் கருப்பண சாமியாக நான் வருகிறேன், கவலைப்பட வேண்டாம் என்று வாக்களித்தார். அந்த நேரத்திலே சரி அக்காண்டி ஈஸ்வரியானவன் அந்த தேவர்கள் மூவர்களுக்கும் அறிக்கை கொடுக்க ஈசன் தெய்வ சபையிலே இருந்து முத்து பல்லாக்கு புஷ்ப விவாதமானது அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கும் போது எங்க அண்ணமார் இப்படியே போட்டுட்டு நான் வர முடியாதே என்று சொல்லி அந்த இடத்திலே தேவர்கள் பூமாரி பொழிந்தார். பூமாரி பொழியே அண்ணமாரி பொழி சடல்கள் எல்லாம் மறையே அந்த இடத்துல மலரத்தானே உத்துக்கோட்டை வச்சு தங்காளானவன் சாதம் சமைச்சு காகமா காரான நிமிஷம் அதனால இந்த காகத்துக்கு சாதமானதை எடுத்து வைத்து விட்டு அண்ணமாருக்கு இது ஈமச்சடங்கு இந்த காகமா முனிக்குத்தானே தானம் செய்துவிட்டு அந்த புஷ்பரத விமானத்திலே தங்கால போய் எல்லாம்ங்கிற போது 6 கன்னிமார்களும் இந்த பக்கம் இருந்து 3 பேர் தங்காய நீ உண்மையிலேயே கற்புடைய மங்கை என்பதை நிரூபிச்சுட்டேன், உன்னை என்ன பாக்கி போலாமா அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து 3 பேர் ஒன்று தோல் மேல தோல் போட்டு அந்த பக்கம் இருந்தவங்க இந்த பக்கம் தோல் மேல தோல் போட்டு சரி இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் தங்கா நடுவே வா போலாம் என்று தானே தேவலோகத்துக்கு அழைத்து சென்றார். அப்படி அழைத்து சென்றதுனால இன்னைக்கு அந்த கருப்புராய் கனிமாறுன்னு சொல்லி வச்சு நாம கொண்டாடி வாரதில் சென்றில் இருக்கக்கூடியது நம்ம உள்ள இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய தங்காய் கற்புடைய மங்கையை காராளனுடைய பத்தினி வேகா சுடலையிலும் சாகாத வரம் பெற்றவள் இன்னைக்கு தங்கால் உயிரோடு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப ஈசனுடைய தெய்வ சபைக்கு அழைத்து சென்றார். அங்கே போய் 6 அடிமார்களோட 7வது கனியாக ஈசன் தெய்வ சபையில் அமர இந்த உயிர்களை எல்லாம் எம்பெருமா மாயவன் கொண்டுதானே ஈசன் தெய்வ சபைக்கு வந்தார். அந்த ஈசனுடைய தெய்வ சபையிலே வந்துதானே மாயவரை அழைத்து யாவர்களும் அமர்ந்து பேசும்போது சரி அன்னைக்கு சந்து கோபால போட்டிய அடமானம் வச்சு 5 கொஞ்சம் பாண்டவர்களை காராள மக்களாக பிறக்க வைத்தேன். ஆனால் இப்ப அவர்கள் உயிரை அழிக்க வேண்டும்னு சொல்லி நானே வாரு கொண்டுட்டு வந்துட்டேன். சொன்னா இனிமேல் நம்மளோட சந்து கோபால போட்டியை திருப்பி அந்த அடமானத்தை திருப்பி கொடுத்துட்டு சரி இந்த உயிர்களை கொண்டு போய் ஈசன் தெய்வ சபையை ஒப்படைச்சார். 5 கொஞ்சம் பாண்டவர்கள் ஈசன் தெய்வ சபை வந்து சேர்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது சிறிது நேரம் யாவர்களும் தானே கலந்துரையாடும் போது இவர்கள் இதுவரையில் அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலாட்டி வந்து இந்த தர்மனுக்கு இனி ஒரு பிறப்பு என்ன அமைக்கலாம் என்று கேட்கும் போது சரி சொன்னார் கலியுள்ள வரையிலும் காராள மக்கள் உள்ள 16 ஆண்டு காலம் பாக்கி இருக்கிறத ஆட்சி முடிச்சுட்டு வந்தார். உண்மைதான். அந்த 16 ஆண்டுக்குள்ள அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலநாட்டி வந்த தர்மனுக்கு இனி ஒரு பிறப்பு வேண்டாம். பூலோகத்திலே இது வரைக்கும் எப்படி ஆதரிச்சீங்களோ அதே போல பூலோகத்திலே சென்று சரி அங்கே நீங்க காவல் தெய்வமாக அவதாரம் எடுக்க வேணும். காராளம் ஒரு கல்லெடுத்தை நட்டி வச்சு உங்களுக்கு ஒரு பேரை வச்சு கும்பிட்டு வருவாங்க. கும்பிட்டவைக்கு குறவு வந்த நேராமல் அண்ணன மக்களை நீங்கள் ஆதரித்து வர வேணும். அப்படி இனி ஈசன் வாக்களித்தார். அதே பிரகாரம் கன்னிமார் கருப்பண சாமிகளாக சரி அண்ணமார் சாமிகளாக பூலோகத்தில் நாம கல்லை எடுத்து நட்டி வச்சு இந்த சாமியின் பேரை சொல்லி கும்பிட்டு வர்றோம். அதை ஆதரித்து வரக்கூடிய இன்னைக்கும் அண்ணமார் சாமிகள் கலியுக தெய்வமாக இருக்கின்றார். அவர் உடன் பிறந்த 5 தேவி அழியாத பத்தினி துரோபதியை தங்காளாக அவதாரம் எடுத்தவள். அந்த தங்காய் இன்னைக்கும் சாகாத வரம் பெற்றவள். சாகாம 7 கன்னிமார்களாக இருக்கின்றார்கள். தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை வந்து அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்திலானவர்கள் ஆண்டு மாண்ட கதையானதுகளையும் நாம் இதைய வாழ்க்கை வரலாறை பாடிக்கொண்டு வருகிறோம். எப்படி பாடக்கூடிய இடத்திலே பாரிய மன்னம் எல்லாம் பாரிய மன்னம் எல்லாம்
போகாதீங்க. அஞ்சலிக்க வேணும், அஞ்சலிக்க வேணும். நீங்க போகாதீங்க. மாலை வேய வேணும் அந்நாட்டினிலே. நாடு செழிக்கோ வேணே அஞ்சலிக்கோ வேணே அம்மாளே நல்ல மழை பொழியோ வேணே அம்புளையோ வேணே ஊரு செழிக்க வேணும், அஞ்சலிக்க வேணும். அதிரேலா உத்தமலை வேய வேணும், நம்பேய வேணும். ஊரு செழிக்கோ வேணே அஞ்சலிக்கோ வேணே புற்றோ மாலை வேணே ஐயோ வேணே ஆடிய மன்னம் எல்லாம் மாற பெருகோணும், பாடிய மன்னம் எல்லாம் பக்கடாய் பொங்கோணும். அங்கோ எல்லாரும் செழிக்கோனே அங்க சென்னல் விளைய வேணும், நாடு செழிக்கோணும், நல்ல மழை வேயோணும், ஊரு செழிக்கோணும், நாட்டில் உத்தமலை பொழியோ மங்களோ மங்களோ ஜெய மங்களம், பாடி பாடி கோவைக்கும் பால் மங்களம். மங்களோ மங்களோ ஜெய மங்களோ பாடி பாடி கோவல்கும் பால் மங்களோ பாடி பாடி பவர்க்கும் பால் மங்களம், கலைய பக்காரத்து கேப்போவர்க்கு சுக மங்களம். பாடி பாடி கோவல்கும் பால் மங்களோ கலைய பக்கேருந்து கோவல்கு சுவ மங்களோ உப்ப மங்களோ ஜெய மங்களம், ஜெய மங்களோ சுக மங்களம். சுவ மங்களோ ஜெய மங்களோ ஜெய மங்களோ சுவ மங்களோ இவமெல்லாம் கோபுரம் போய் சேருங்கம்மா, அழைச்சுட்ட இவமெல்லாம் உங்காலயம் போய் சேருங்கம்மா இந்த வடிச்ச கதை இத்தோடு நான் நிறுத்தி நாள வடிக்கும் கதை வாணி சரஸ்வதியை எங்களுக்கு நடத்தி வைக்க ஏற்றி வச்ச முத்திரியே இறக்கி வைக்க போறேன் போ, எங்க இதயம் விட்டு கீழே இறங்கி என் பெருமா. யாரும் போக வேண்டாம், எல்லாரும் இருங்க. பூஜையான ஒரு பாடுவார், எல்லாரும் பிரசாதமானதை வாங்கிட்டு பிற்பாடு